காதல் எங்கே? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஓம் நம சிவாய. இப்போ ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்றோம், உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லிடுங்க. கடவுள். இங்கே. காதல் காதல் எங்கே? சாரி சார். நட்பு. நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். ஆசீர்வாதம். துரோகம் பழகிடுச்சு. ஹேட்டர்ஸ். 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 ஹேட்டர்ஸ்னு ஒரு கான்செப்டே இல்லைங்க. ஆக்சுவலாக அது அப்படி யாருமே கிடையாது. எல்லாரும் எல்லா படமும் பார்ப்பாங்க. யார் ஹேட்டர்ஸ்னால் யார் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி யாருமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப் அவங்களுடைய சர்வைவல்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு 30 பேர் ஒரு 300 ஐடியா வச்சுட்டு பரப்புறது தான் ஹேட்டுங்கிறது. அதனால ஒன்றுமே இல்லை. அந்த 30 பேரை போய் படம் பார்ப்பாங்க. அவங்களே படம் நல்லா இருக்குன்னு அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. ஓகே. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற. நம்ம பசங்க களத்தில் இறங்கி களை கட்டுவாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற. நம்ம எப்பயும் சொல்றது தாம்மா, நமக்கு அன்பு தராங்களா, நமக்கு வெறுப்பு தராங்களா, அன்புவின் எழுச்சி தான் எல்லாமே. சூப்பர் சார், ஃபேண்டாஸ்டிக். இட்லி கடை. இட்லி கடை. அது என்ன இட்லி கடை? அது என்ன டைட்டில்? இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஒரு டைட்டில் வச்சுருக்கலாமே. பொதுவாக ஒரு படத்தில், ஒரு சில படங்களில் அந்த ஹீரோவோட பேரே டைட்டிலாக வைப்பாங்க. இந்த ராயன் அந்த மாதிரி. இந்த படத்தோட ஹீரோ இந்த இட்லி கடை தான். அதனால தான் அந்த டைட்டில் இட்லி கடை அப்படிங்கிற டைட்டில். சரி, ஒரு இட்லி கடையை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு அப்படின்னா, நான் ஸ்ரேயஸ், அப்புறம் என் கூட அஸ்வத்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். நாங்கள் எல்லோரும் ஒரு மீட்டிங்காக ஃபாரின் போயிருந்தோம். மீட்டிங் முடிஞ்சோன்னா அவங்க எல்லாம் அப்படியே டின்னர் வெளில போயிட்டாங்க. நான் கிளம்புறேன், ரூமுக்கு வந்துட்டேன். தனியாக என் ரூமில் இருந்தேன். எல்லாரையும் போல் நான் தனியாக இருக்கும்போது என்னோடய கம்பெனி இளையராஜா சார் பாட்டு தான். ஒரு இளையராஜா சார் பாட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஒரு அழகான பாட்டு. நான் ஏரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்திருந்து ஏந்திழைக்க காத்திருந்தேன் காணல அப்படின்னு ஒரு பாட்டு. வீட்டில் போய் இந்த பாட்டெலாம் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு சில பாடல்களுக்கு ஒரு சக்தி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்துக்கு நம்மளை அது கூட்டிகிட்டு போகும். குழந்தை பருவத்துக்கோ இல்லை ஸ்கூல் டைமுக்கோ காலேஜ் டைமுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஞாபகத்தை கொடுக்குற ஒரு சக்தி ஒரு சில பாடல்களுக்கு இருக்கும். இந்த பாடல் என்ன, என்னோட சின்ன வயசில், நான் சொல்கிறது ஒரு 8 வயசு 9 வயசில் என்னுடைய அம்மா சம்மர் வெக்கேஷன் ஆனால் அவங்களுடைய கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் அங்கே ஒரு 2-2.5 மாதம் இருப்போம். அந்த கிராமத்துக்கும் அங்கே இருக்கிற என்னோடய பாட்டி வீட்டுக்கும் இந்த பாட்டு என்னை கூட்டிகிட்டு போச்சு. அந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். ஒரு மெயின் ரோடு இருக்கும், 2 பஸ் தான் வந்து போகும், ஒரே ஒரு கடை, அது ஒரு இட்லி கடை. எனக்கு தினம் அந்த இட்லி கடையில் எப்படியாவது இட்லி சாப்பிட்ணும். என் சைல்டுஹுட்டில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த இட்லி கடை. எப்படியாவது டெய்லி அங்கே இட்லி சாப்பிட்ணும். ஆனால் கையில் காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே காலையில் போய் வயலில் இறங்கி பூ பறிக்க சொல்லுவாங்க. பூ பறித்து கொடுத்தோன்னா எவ்வளோ பூ பறித்து கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த கூலி. ஸோ நான், என் அக்கா 2 பேர், என் கசின்ஸ் ஒரு 4-5 பேர் எல்லாரும் காலங்காத்தால் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த வயலுக்கு போவோம். அங்கே போய் இறங்கி பூ பறிப்போம். எவ்வளோ முடியுமோ 2-2.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பறிக்கிறது. 2.5 மணி நேரம் பறித்து முடித்தா ஆளுக்கு ஒரு 2 ரூபாய் 2.5 ரூபாய் கிடைக்கும். அந்த 2 ரூபாய் 2.5 ரூபாயை எடுத்துக்கிட்டு நேராக ஒரு தோட்டத்துக்கு போவோம். அந்த தோட்டத்தில் ஒரு பம்பு செட்டில் இறங்குவோம். அங்கே ஒரு தொட்டி இருக்கும், ஏட்டையா தோட்டம்னு ஒரு தோட்டம். அந்த தொட்டிக்குள்ளே இறங்குவோம். ஆசை தீர அங்கே ஒரு ஆட்டத்தை போடுவோம். குளிச்சுட்டு அந்த துண்டை கட்டிக்கிட்டு அந்த துண்டோடு அந்த மெயின் ரோட்டில் அப்படியே தக் லைஃபாக அப்படியே நடந்து வருவோம். நடந்து வந்து அந்த கடைக்குள்ளே போயிட்டு அந்த மர பெஞ்சில் உக்காந்துட்டு அந்த 2.5 ரூபாய்க்கு 4 இட்லி 5 இட்லி ஏதாவது வரும். உழைச்சி சாப்பிட்ட அந்த 4 இட்லி 5 இட்லியில் கிடைச்ச டேஸ்ட்டும்
நிம்மதியும் சந்தோஷமும். நான் இப்போ எவ்வளவோ நிறையா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஃபேன்சியான ரெஸ்டாரண்ட்லாம் சாப்பிட்டேன், கிடைக்கல. இந்த பாட்டு என்ன அந்த இட்லி கடைக்கு கூட்டிகிட்டு போகும். இப்போ நம்ம அந்த இட்லி கடைக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த இட்லி கடையை வச்சு ஏன் நம்ம ஒரு படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது அந்த கடை மட்டும் கிடையாது, அந்த கிராமத்தில் என் மனசை கவர்ந்த, என்னை பாதித்த ஒரு சில கதாபாத்திரங்கள், உண்மை கதாபாத்திரங்களும், சென்னை நாங்கள் வந்ததுக்கப்புறம் என் மனசில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு சில உண்மை கதாபாத்திரங்களையும் வச்சு கற்பனையான கதை இந்த இட்லி கடை. ஸ்டே கனெக்டட் டு யுவர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உன் பூர்வீகத்துடன் இணைந்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. எது நம்ம அடையாளம்? நல்லா படிக்கணும், பெரிய டிகிரி வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இது நமக்கு சொசைட்டியில் ஒரு மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரமாக மாறும். ஆனால் நம்முடைய அடையாளம் நம்ம பூர்வீகம்தான். நம்மளுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், பூட்டன் இவங்க எல்லாரும் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் கதையாக காற்றுல அப்படியே கரைஞ்சு போயிடக்கூடாது. அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு அது நினைவுகளாக தொடரணும். இந்த முன்னோர்களோட மூச்சு காத்தும் நம்ம மண்ணோட சாமியும் சேர்ந்தது தான் குலதெய்வம். இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தோட, உங்கள் குழந்தைங்களோட, உங்களோட பெற்றோர்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பண்ணுறவங்களுக்கு வாழ்த்துக்கள், பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணுங்கள், தயவு செஞ்சு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயங்களை மறந்து போயிடக்கூடாது, ஒரு சில விஷயங்களை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நம்மளுடைய அப்பா அம்மா பேர் தெரியும், தாத்தா பாட்டி பேர் தெரியும். அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட தாத்தா பாட்டி வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம பிள்ளைங்களை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட வாழ்க்கையையும் வந்த வழியையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த குலதெய்வத்தோட அருளோடு நம்ம பிள்ளையை வளர்க்கணும். எப்படி ஒரு பறவை கூட்டிலேருந்து இற தேடி எந்த திசைக்கு போனாலும் திரும்பி கரெக்டாக அதே கூட்டுக்கு வருதோ, வாழ்க்கையை தேடி நம்ம எந்த திசைக்கு போனாலும் வந்த வழியையும் வாழ்ந்த வாழ்க்கையும் என்னைக்கும் மறக்கவே கூடாது. அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த இட்லி கடை. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் மெசேஜாக சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? சொல்லுங்கள். இதை உங்களுக்கு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் உரிமையாக சொல்கிறேன். இந்த படப்பிடிப்பு நடக்கும்போது நான் விளையாண்ட தெருக்களில், நான் வாழ்ந்த வீட்டில், வளர்ந்த வீட்டில், நான் சாப்பிட்ட இட்லி கடையில், என்னுடைய கருப்பசாமி கோயிலில், அங்கே முன்னாடி இருக்க அந்த மாடில் நான் ஏறி விளையாண்ட அந்த மாடில், இது எல்லா இடத்துலையும் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். எனக்கு ஒரு ஃபுல் சர்க்கிள் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படப்பிடிப்பாக இந்த படம் எனக்கு இருந்தது. திஸ் இஸ் அ வெரி பர்சனல் ஃபில்ம் ஃபார் மீ. இதில் என்னோடய பாட்டியே கூட நடிச்சிருக்காங்க ஒரு சீனில். என்னோடய அம்மாவோட அம்மா அவங்களே ஒரு சீனில் நடிச்சிருக்காங்க. நிறைய ரசிகர்கள் நான் இப்போ சந்திக்கிறேன். நம்ம ஒருத்தர் புகைப்படம் எடுத்துக்கிறோம். தொடர்ந்து இன்னும் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அப்படி நான் உங்களெல்லாம் சந்திக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து, இப்போ நான் டாக்டராக இருக்கேன், நான் ஆர்கிடெக்டாக இருக்கேன், நான் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கேன், நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன், முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னீங்க. எனக்கு அவ்வளவு மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது. ஒரு சினிமா ரசிகர்களாக இருங்க, என்னை உங்களை குடும்பத்தினர்னா ஏற்றுக்கிட்டுங்க, என்னை படத்தில் பார்த்து ரசிக்கிறீங்க. ஆனால் ரசித்ததோடு நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக பார்த்து, உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்லபடியாக பார்த்து, இன்றைக்கி நல்ல நிலைமையில் டாக்டரா, இன்ஜினியரா, லாயரா நீங்களாம் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது அதை விட பெரிய கர்வம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் முக்கியம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சினிமாவில் என்ன ரசித்தா போதும், அதுக்கு மேலே குடும்பங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இட்லி கடை நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் குடும்பங்களோட நிச்சயமாக பார்க்க வேண்டிய படமாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய டீமுக்கும், டைரக்ஷன் டீமுக்கும், என்னுடைய கோ ஆக்டர்ஸ் டீமுக்கும்,
என்னுடைய நன்றி. உங்கள் சப்போர்ட் எதுவும் இல்லாமல் இதெல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது என்னால். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.